வீதியில் நான் இடுப்பில் கத்தியோடு அலைஞ்ச ஒரு இளைஞன் தான் நானும். சட்டக்கல்லூரி படிக்கும்போது இதே மாதிரி நகரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இது எப்படி சொல்ல போகிறோம், இது என்ன செய்ய போகிறோம், நம்ம சொன்னால் கேட்பாங்களா, நம்ம சொன்னால் புரியுமா இவங்களுக்கு, என்ன மொழியில் சொல்கிறது, என்ன ஆட்டிடியூடில் சொல்கிறது அப்படிங்கிற பெரிய குழப்பம் எனக்கு இருந்துச்சு. என்கிட்ட நிறைய கதை இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, என்னை பற்றி ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் அதை கேட்பதற்கோ அதை நின்று பேசுவதற்கோ எங்கள் சென்னையில் யாருக்கு தெரியும், நமக்கு ஒருத்தரும் தெரியாது. நான் சென்னை முழுவதும் நான் நடந்து தெரிஞ்சிருக்கேன், சென்னை முழுவதும் அலைஞ்சிருக்கேன். ஒரு 6-7 மாதம் எங்கெங்கேயோ படுத்து புரண்டு எழுந்திருக்கேன் நான். ஆனால் ஒன்றே ஒன்று, யாராவது பேசினாங்கன்னா என்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அந்த ஊர் இன்னாரு இந்த வேலை, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், இதைத்தான் சொல்ல ஒழிஞ்சு இதை தாண்டி என்னை பற்றி அவங்களுக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கோ, இல்லை எனக்கு உதவுவதற்கோ, இல்லை என்னை புரிந்து கொள்வதற்கோ, இல்லை என் கைகளை பற்றி கொள்வதற்கோ அவங்களுக்கு எதையுமே என்னால் சொல்ல முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, என்கிட்ட மொழியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்கிட்ட சொல்ல திருப்பி மாரி செல்வராஜ், லா காலேஜ் படிச்சிருக்கேன், இந்த ஊர் இன்னாரு, இங்கேருந்து வந்திருக்கேன், ஓடி வந்துட்டேன், வீட்டில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, திரும்பி போக முடியாது, இதையே தான் நான் திருப்பி மனிதர்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாருமே இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நகரம் முழுவதும் மனிதர்கள் முழுவதும் தனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி போட்டுக்கிட்டு நம் கைகளை இருக்க பற்றி கொள்வதற்கு, இல்லை என்னோடு வா என்று சொல்வதற்கு, இல்லை என்னோடு தங்கு என்று சொல்வதற்கு, இல்லை உன்னை நீ பேசு என்று சொல்வதற்கு, இன்னும் பேசு என்று சொல்வதற்கு இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது. அந்த மொழியை அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்க, சாப்பிட்டேன்னு கேட்குறீங்க, அதை தாண்டி ஒன்று கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா சாப்பாடு எனக்கு பிரச்சனையாகவே இல்லை, நான் பசியை தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தேன் சென்னையில். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்று கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் நான், ஆனால் அதை யாருமே கேட்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு ராம் சார் அப்படின்னு ஒருத்தர் வர்றார், ராம்னு ஒருத்தர் வர்றார், அவர் பேசுகிறாரு என்கிட்ட. ஒரு இலக்கியம் படித்த ஒரு சந்திக்கிறேன், முதல்ல புத்தகங்களை வாசித்து புத்தகங்களுக்குள்ளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தரை என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன். அவர் தான் முதல்ல என்கிட்ட கேட்குறாரு, திருநெல்வேலியிலேருந்து ஏன் ஓடி வந்தேன்னு கேட்குறார். கேள்வி ஏன் ஓடி வந்தேன்னு கேட்க பரவாயில்ல, முதல்ல உன்னை பற்றி சொல்லு அப்படிங்கிறார். உன் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறார். என் ஊர் எப்படி இருக்கும், என் ஊர் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குது. என் ஊர் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஆதிச்சநல்லூர்னு ஒரு ஊர், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் நாகரிகம் சொல்லுவீங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் சுற்றி வயக்காடு இருக்கும், அதுக்கப்புறம் சைடில் குளம் இருக்கும், அதுக்கப்புறம் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஆடு மாடு 500 வீடு இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் நான் கண்ணில் கண்டது. உன் ஊரை பற்றி, உன் ஊர் பிடிக்கலன்னு தானே நீ கிளம்பி வந்திருக்க. நீ பிறந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் உங்கள் அம்மாவோட மடியில் படுத்து கிடந்து உருண்டு உன்னோட நண்பர்கள், சொந்தங்கள், தோழிகள், காதலிகள், ஆடு மாடு இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னா உன் ஊரின் மீது உனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சொல்லு அப்படின்னு கேட்டார். உன் ஊரை பற்றி உனக்குள்ள ஒரு வெறுப்போ ஒரு காதலோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்க, உன் ஊரை பற்றி, உன்னோட நிலத்தை பற்றி, உன் மனிதர்களை பற்றி உனக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசு அப்படின்னார். அப்போது அந்த இரவை நான் பயன்படுத்தி கொண்டேன். அந்த இரவில் நான் பேச ஆரம்பித்தேன். என்ன சொல்லலாம்னா, என்கிட்ட இருக்க மொழியை பயன்படுத்தி, என்கிட்ட இருக்க மொழி கூட கிடையாது அப்போது, என்கிட்ட இருக்க குறைந்தபட்ச ஞாபக சக்தியை பயன்படுத்தி, எனக்கு விழுந்த அடிகளை பயன்படுத்தி, எனக்கு விழுந்த நண்பர்களை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச புத்தைக்கான்னு எதையோ சொல்லி முடித்தேன். அந்த ஒரு இரவு, அந்த இரவு அந்த மனிதர் புரிந்து கொண்டார், இவங்கிட்ட அழிக்க முடியாத நினைவுகளும் அழிக்க முடியாத வரலாறுகளும், இவனால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், மிகப்பெரிய வலியோடும் வேதனையோடும் மிகப்பெரிய வாழ்வோடும் தமிழ் வாழ்க்கையில் சொல்லப்படாத ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு வந்திருக்கான் இவன் அப்படின்னு ராம் சார் புரிஞ்சுக்கிட்டார். அவர் படித்த இலக்கியத்தின் வழி, அவர் கற்றுக்கிட்ட ஒரு மொழியின் வழி, அவர் தேடிக்கிட்டு இருந்த இந்த ஒரு பெரிய தாக்கத்தின் வழி, தமிழ் சமூகத்தின் சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய வாழ்வை அப்படியே அடியோடு புடிஞ்சிக்கிட்டு இவன் சென்னைக்கு ஓடி வந்திருக்கான். அது அவன் கையில் இருக்கிறது அவனுக்கே தெரியல அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது புரிஞ்ச உடனே உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, உன் நெஞ்சுக்குள்ள ஆழமாக இருக்குது, உன்னால் அதை எடுத்து சொல்ல முடியல, அப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில சார் அப்படின்னு சொன்னப்போ அப்போ தான் எடுத்து கையில் கொடுத்தார், புத்தகங்களை எடுத்து கொடுத்தார். முதல் புத்தகமாக சிதம்பரம் நினைவுகள்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதை மொழிபெயர்த்தது சைலஜா அக்கா தான் மொழிபெயர்த்தாங்க. ஒரு மலையாள கவிஞனோட புத்தகம் அது. ஒரு மலையாள கவிஞன், மலையாள படமே பார்த்தது கிடையாது, ஒரு மலையாள கவிஞன் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுன்னு சொல்லி, அவர் முகம் தெரியாது, ஒரு
ஒரு மலையாள கவிஞனோட வாழ்க்கையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு எனக்கு ஒரு பெரிய அந்த புத்தகத்தை வாங்கும்போது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏதோ புக்கு கொடுக்காரு, தமிழில் எழுதியிருக்கு. தமிழில் இந்த புத்தகம் எழுதியிருப்பதை தாண்டி அந்த புத்தகத்தை வாங்குவதற்கான எந்த சுவாரஸ்யமும் எந்த ஒரு எனக்கு இதுவோ வரல. இதை படித்து முடிச்சிடு அப்படின்னாரு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த புத்தகத்தை படித்து முடி அப்படின்னாரு. அப்போ நான் யோசிச்சுட்டு சரி ஓகே, வீட்டில் ஏமாத்துகிற மாதிரி, நண்பர்களை ஏமாத்துகிற மாதிரி, வாத்தியார்களை ஏமாத்துகிற மாதிரி நம்ம ஏமாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ஒரு முதல் கதையை படிப்போமேன்னு படித்தேன். என் வாழ்க்கையில் படித்த முதல் கதை. அந்த கதையை படித்து அந்த கதையை வாசிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் என் கண்களின் வழியாக எனக்கு கண்ணீர் வந்துச்சு. கண்ணீர் வந்து அடுத்த செகண்ட் நான் ஏன் அழுதேன்னு யோசிக்க ஆரம்பிச்சு. ஒரு மனுஷன் யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்கான். பாலச்சந்திரன் சொல்லிக்காட்டுன்னு பேர். அவனோட உருவம் தெரியல, அவனோட சவுண்ட் எனக்கு கேட்கல. நான் வாசிக்கும் போது என்னோட சவுண்டு தான் எனக்கு கேட்குது. அப்போ என்னோட சவுண்டையே அந்த எழுத்துலேருந்து எப்படி வந்துச்சு? ஏன் நான் வாசிக்கிறது இன்னொருத்தரோட வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வரலாறு எனக்கு எப்படி ஏன் சவுண்டு கேட்டுச்சு? எனக்கு எப்படி என்னோட பிள்ளை, எனக்கு எப்படி நான் பண்ண ஒரு துரோகம் கண்ணுக்கு தெரிஞ்சு, எனக்கு எப்படி நான் விட்டுட்டு வந்த ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரிஞ்சான், எனக்கு எப்படி எனக்கு நடந்த ஒரு அநீதி கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி வந்த ஒரு பெரிய வியப்பு இருக்குல்ல, அதுதான் என்னை ஒரே நாளில் அடித்து காலி பண்ணி இலக்கியத்தின் பக்கம் திருப்புது என்னைய. அதுக்கப்புறம் பேய் மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும், நீ படி. உலகத்தில் எங்கேயாவது சொல்லுவாங்களா, ஒருத்தர் வந்து உனக்கு வேலையே கிடையாது, உனக்கு புத்தகம் வாசிக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போது மதுரையில் சாம்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் தங்கணும், 3 நேரம் சாப்பாடு போடுவார். அந்த வீட்டுக்குள்ளே புக்கு நிறைய இருக்கும். அந்த புக்குகளை வாசிக்க ஆரம்பி. எவ்வளோ வாசிக்கிறையோ அதை வாசித்து முடிச்சுட்டு என் கூட திருப்பி ஒரு இரவு உன்னையால் பேச முடியும்னு தோணுச்சுன்னா, உன்னையால் திருப்பி உன் வாழ்க்கையை சொல்ல முடியும்னு தோணுச்சுன்னா, அன்றைக்கி மதுரையிலேருந்து கிளம்பி வான்னு சொல்லி என்னை மதுரைக்கு அனுப்பி வச்சார். இதுங்களா கொடுமையாக போச்சு, சினிமாவுக்கு போகணுன்னு சென்னைக்கு போனால் திருப்பி மதுரைக்கு அனுப்பி வைக்கிறாங்களேன்னு சொல்லி மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்து ஒரு 6 மாதம் முழுக்க புத்தகங்கள் மட்டும்தான். காலையில் இந்த டாக்டர் எழுதி கொடுப்பாங்கல்ல, காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் மாத்திரை மாதிரி. காலையில் ஒரு சிறுகதை படிக்க வேண்டும், மதியம் கவிதை படிக்க வேண்டும், இரவில் நாவல் படிக்க வேண்டும் எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 6 மாதமும் வாசிப்பு மட்டுமே என்னோடய வாழ்க்கையாக இருந்துச்சு. டெய்லி வாசிச்சுட்டு எங்கள் இயக்குனரோட பேச ஆரம்பிப்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. நான் யாராவது பேச கிடைக்க மாட்டாங்கன்னு ஏங்குறாமல் ஓடி ஒளிஞ்சு எலி மாதிரி, ஒரு நரகத்தில் எலி மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த ஒருத்தன், இப்போ நான் என்னோட எதிரில் மனுஷங்க தென்பட மாட்டாங்களா, அவங்ககிட்ட இந்த கதையை பற்றி பேசிட மாட்டோமா, அவங்ககிட்ட கவிதையை பற்றி ஸ்லாகிச்சிட மாட்டோமா, அவங்ககிட்ட ஒரு நாவலோட உலகத்தை படிச்சுட்டு இதை நான் படித்தேன், இப்படி ஒரு மனுஷன் இருந்தான், இப்படி ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னு எதாவது ஒன்று பேசிட மாட்டோமான்னு ஏங்கி தவிக்க ஆரம்பித்தேன். அப்போ சாம்ராஜ் அண்ணன் வந்து அவரோட ஒரு காலேஜ் வச்சுருந்தார், கேட்ரிங் காலேஜ். அங்கே நிறைய பசங்க தங்கியிருப்பாங்க. அந்த பசங்கிட்ட போய் நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கதையாக சொல்ல ஆரம்பித்தேன். என்னோட கதையை, என்னோட எழுத்தை, என்னோட வாழ்க்கையை, என்னோட வாசிப்பை, என்னோட சவுண்டை கண்டுபிடிச்சேன். நான் ஒரு கதை சொல்லும் போது என்னோட சவுண்ட் எப்படி இருக்குது, என்னோட உடல் மொழி எப்படி இருக்குது, என்னோட முகப்பாவனை எப்படி இருக்குன்னு அந்த பசங்கிட்ட திருப்பி போய் பேச ஆரம்பித்தேன். அப்போ நான் முடிவு பண்ணேன் டைரக்டர்கிட்ட கிளம்பி போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ ராம்சார்ட்ட கிளம்பி போனதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி கதை சொல்லு அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட முத சொன்ன கதை தான் வாழை.